எகிப்தில் கிப்திகள் பனூ இஸ்ரவேலர்கள் என்ற இரு சமூகத்தார் வசித்து வந்தனர். இவர்களில் கிப்திகள் நன்றாக வசதியாக வாழ்ந்தனர். ஏழ்மையாக இருந்த பனூ இஸ்ரவேலர்களை அவர்கள் அடக்கி ஆண்டு வந்தனர். இந்த கிப்திகளின் வம்சத்தைச் சார்ந்தவன்தான் அந்நாட்டின் அரசன் ஃபிர்அவ்ன். ஃபிர்அவ்ன் என்றால் சூரிய புத்திரன் என்றும் பொருள் கொள்ளலாம். எகிப்தை ஆண்ட அரசர்களுக்கு ஃபிர்அவ்ன் என்று பெயர் சொல்லப்படுவது உண்டு. மூசா நபி காலத்திலிருந்த ஃபிர்அவ்னின் இயற்பெயர் காபூஸ் இப்னு வலீத் இப்னு முசப் இப்னு ரியான் என்பதாகும். இவன் 600 வருடங்கள் வாழ்ந்திருந்தான். இதில் 400 வருடங்கள் அரசாட்சி செய்வதில் காலம் கழித்தான். இந்த ஃபிர்அவ்ன் தன்னைப் போல் ஒரு சிலையை வடித்து அதனையே மக்களை வணங்கி வருமாறு உத்தரவு பிறப்பித்தான். எப்போது தன்னை இறைவன் என்று இவன் வாதித்தானோ அப்போதே இவனது முகம் விகாரமாகிவிட்டது. நைல் நதி வற்றி விட்டது. இதனால் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அவனிடம் வந்து நீதான் இறைவன் என்று சொல்கிறாயே, நதியில் தண்ணீர் ஓடச் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று முறையிட்டார்கள். ஃபிர்அவ்ன் முதலில் திகைத்து பின்பு சமாளித்து கொண்டு அவசியம் ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறி மக்களை சமாளித்துவிட்டு ஒரு மலைக்குச் சென்று இறைவனிடம், இறைவனே, நீதான் உண்மையாக வணங்க தகுதியுடையவன். நான் பொய்மையிலிருக்கிறேன். மறுமையில் எனக்கு எந்த நலவும் வேண்டாம். இம்மையிலேயே எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடு. வற்றிவிட்ட நைல்நதி மீது மீண்டும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடச் செய் என்று கேட்டு பிரார்த்தித்தான். அச்சமயத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவ்ன் முன் மனித உருவில் தோன்றி தன் எஜமானின் அருட்கொடைகளை மறந்து நன்றி கெட்டதனமாக நடக்கும் மனிதருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டார்கள். அதற்கு ஃபிர்அவ்ன் அவனை கடலில் மூழ்கடித்துச் சாகச் செய்ய வேண்டும் என்று ஆத்திரம் பொங்க கூறினான். ஃபிர்அவ்னிடமிருந்து அதை எழுத்து மூலமாக வாங்கிக் கொண்டார்கள். ஃபிர்அவ்ன் இவ்வாறு எழுதிக் கொடுத்த சமயத்தில், ஓ ஃபிர்அவ்னே, உனக்கு நைல்நதி மீது ஆதிக்கம் செலுத்தி வரும் ஆற்றலைத் தந்தோம் என்று அசரீரி கேட்டது.